பாம்புக்கும் பழனிசாமிக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? அந்த அம்மா சொல்லுது, வெங்காயம் விலை ஏறி போச்சு, தக்காளி விலை ஏறி போச்சு, பூண்டு விலை ஏறி போச்சுன்னா நான் வெங்காயமும் பூண்டு சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லுது. அந்த கைவன் கட்சி நடத்த சொன்னால் ஊர் ஊரா கருத்தரிப்பு மையத்தை நடத்தி இருக்கிறார். இப்பொழுதுதான் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்ற நீதிபதியே கேட்கிறார், திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் இன்றைக்கு உத்தரவு போட்டிருக்கிறார். சசிகலாவுக்கு காலில் விழுந்து இந்த நாட்டு முதலமைச்சர் பதவி வாங்கினவர் இப்ப அமித்ஷா காலில் விழுந்து கிடக்கிறார். இப்ப சொல்றது அந்த காலை விட இந்த கால் நல்லது. தொண்டன் சொல்றான், சொந்த காலே நமக்கு இல்லையா தலைவர்னு கேட்கிறான். இப்படி துரோகம் செய்யலாமா? ஒரு வேட்டை நாய் ஒரு பாம்பை துரத்தி கொண்டு வருகிறது. வழிப்போக்கன் ஒருத்தனை பாம்பு பார்த்தது, இந்த வேட்டை நாய் என்னை கொல்லத்தான் வருகிறது, எனக்கு அடைக்கலம் தான்னு கேட்டேன். அந்த வழிப்போக்கன் சொன்னான், நான் மனுஷன், நீ பாம்பு, நான் ஒன்று எடுத்து என்ன பாக்கெட்டில் வச்சுக்க முடியும், நான் பாதுகாக்க முடியாது. இல்லை இல்லை, இந்த வேட்டை நாய் என்னை கொண்டு தின்றுவிடும், எனக்கு பாதுகாப்பு தா. எப்படி பாதுகாப்பு தருவதுன்னு கேட்டால தான் பாம்பு சொல்லிச்சு, நீ குந்தி உட்கார்ந்துக்கோ, உன் ஆசன வாயின் வழியாக ஏறி நான் உட்கார்ந்து கொள்ளுகிறேன் என்று. ஒரு பாம்புக்கு உயிர் பிச்சை கொடுக்க அவன் குந்தி உட்கார்ந்தான். அவன் ஆசன வாயின் வழியாக பாம்பு ஏறி அவன் வயிற்றுக்குள் உட்கார்ந்து கொண்டது. வேட்டை நாய் போய்விட்டது. பாம்புக்கு உயிரச்சம் இனிமேல் இல்லை. இவனுக்கு வயிறு வலிக்க ஆரம்பித்தது. அவன் பாம்பிடத்தில் சொன்னான், வேட்டை நாய் போய்விட்டது, உன் உயிருக்கு நீ ஆபத்தில்லை, தயவு செய்து வெளியில் வா, எனக்கு வயிறு வலிக்கிறது என்று. அப்பொழுது அந்த பாம்பு சொன்னது, உன்னுடைய வயிறு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறது, இங்கே இருந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்ன பாம்புக்கும் பழனிசாமிக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? அரசியல் அறம் வேணும்னு, அரசியல் அறமற்ற அரசியலை நீங்க செய்யறீங்க, நாங்க செய்யல. எங்களை விமர்சிக்கிறவர்களையே நாங்க விலங்கு போடலையே. ஒரு நிதியமைச்சர் இருக்காங்க, நிர்மலா சீதாராமன். அந்த அம்மா சொல்லுது, வெங்காயம் விலை ஏறி போச்சு, தக்காளி விலை ஏறி போச்சு, பூண்டு விலை ஏறி போச்சுன்னா நான் வெங்காயமும் பூண்டு சாப்பிடுறது இல்லைன்னு சொல்லுது. சீமான் பேசுகிறான், தினசரி பேசுகிறான். பேச தகுதி இருக்கிறதா? அவன் திராவிடம் என்பது பொய் என்கிறான், மாயை என்கிறான், கற்பனை என்கிறான். ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா என்று நான் கேட்டேன். ஒரே மேடையில் விவாதிப்போமா என்று கேட்டேன். அவன் அதற்கு தயார் இல்லை. அந்த கைவன் கட்சி நடத்த சொன்னால் ஊர் ஊரா கருத்தரிப்பு மையத்தை நடத்தி இருக்கிறான். இப்பொழுதுதான் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்ற நீதிபதியே கேட்கிறார், உனக்கு முதல் மனைவி யார் என்று. முதல் மனைவி இவர்தான் என்று அவனால் சொல்ல முடியவில்லை. அவன் ஒரு முதல் மனைவி என்று ஒருத்தரை சொன்னால் இன்னி ஒருத்தி வந்து நிற்கிறாள், நான் தான் முந்திய மனைவி என்று. முந்திய மனைவியை அழைத்து கொண்டு வந்தால் அவளுக்கு முன்னால் இன்னி ஒருத்தி வருகிறாள், நான் தான் பிந்திய மனைவி என்று. பிந்திய மனைவி வந்து நின்றால் இன்னி ஒருத்தி வருகிறாள், நான் தான் சிந்திய மனைவி என்று. சிந்திய மனைவி வந்தால் இன்னி ஒருத்தி வந்து நிற்கிறாள், நான் தான் குந்திய மனைவி என்று. நீ எல்லாம் தமிழ்நாட்டில் போய் திமுக மேல கல்லறிகிறன்னா இந்த நாட்டு மக்கள் ஏற்பார்களா? உன் கட்சியில் இருக்கிறதெல்லாம் அலை அலையா அணி அணியா வெளியேறி வர்றான். நீ இந்த நாட்டில் தமிழ் தேசிய தலைவர், நாங்கள் பெரிது மதிக்கின்ற மாவீரர் தம்பி பிரபாகரனோடு நீ ஏதோ உட்கார்ந்து சாப்பிட்டது மாதிரியெல்லாம் இந்த நாட்டில் இன்னைக்கு போட்டோ வெளியிட்டு இருக்க. இந்த நாட்டில் அதுக்காக உழைத்தவன் ஒரு நாளாவது சொல்லியிருக்கானா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.